ஹாய், காலையில் புல்லருக்கு வந்தோம். பார்த்தீங்கன்னா அந்த ஜிஞ்சோ புல்லர் டைப்பாக அதை கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து சூப்பர் நெப்பியர் கட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நிற்கும். காலையில் வெயில் மண்டே புழகுது இன்றைக்கி. சாயந்தரம் மழை பெய்யுது, காலையில் ஆனால் வெயில் அடிக்குது. அது காலையிலே அதுதான் இந்த வெயில் இந்த ஈவினிங் மட்டும் இந்த வயலில் அறுக்கிறது வருது. ஏன்னா ஈவினிங் வெயில் ஃபுல்லாக இந்த ஓப்பன் ஏரியா அது வயலில் பார்த்திங்கன்னா சுற்றி அப்படியே தெரியும் பாருங்கள். வயலில் எந்த நிலமே இருக்காது. அந்த நிழலை தேடி வந்து நிற்கிறேன் மரத்து பக்கத்தில். இந்த மரத்தோட வேல்யூ அப்போ தான் தெரியும் நம்மளுக்கு. காலைல ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு. பையன் ஒருத்தர் தம்பி தெரிஞ்ச பையன் வந்திருந்தேன். பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம இன்ஸ்டா ஐடியில் இந்த போகிறதெல்லாம் பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா அவனோட எடுத்து காட்டினேன். அப்போ பார்த்தீங்கன்னா அதில் என்னென்னா வேறு யாரோ போட்ட வீடியோஸ்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. ஸோ அது நல்லா வியூஸ் போகுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். ஸோ 2-3 ஐடி காட்டினேன் அந்த மாதிரி. ஸோ யாரோ எடுத்த வீடியோ. ஸோ அது பொய் தானே. ஸோ பொய் வந்துட்டு அதான் என்ன சொல்கிறது, மக்கள் வந்துட்டு பொய் தானே சீக்கிரம் நம்புவாங்க. அது போய் சீக்கிரம் ரீச் ஆகிரும். இந்த உண்மை வந்துட்டு பார்த்திங்கன்னா உண்மையாக உழைச்சது லேட்டாக தான் ரீச் ஆகும். ஆனால் தரமாக நிற்கும். ஒரு நாள் நிற்கும். நம்ம வீடியோ பார்த்துட்டே இருங்க. வியூஸ் கம்மியாக தான் போய் 200-300 பரவாயில்ல, போகிற வரைக்கும் போட்டோம். உண்மையாக உழைக்கிறோம்ல, ஒரு நாள் கண்டிப்பாக ரீல்ஸ் வரும், வியூஸ் வரும். அந்த நம்பிக்கையோடு போராடுவேன். நம்ம வியூஸ்க்காகவும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லைக்கு கமெண்ட் வியூஸ்க்காக ஃபாலோவர்ஸுக்காக நம்ம போடலைன்ட்டு. நம்ம உழைக்கிறது என்ன, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை 4 பேர் சொல்லிக் கொடுக்கணும். பால் மாட்டில் எவ்வளோ வருமானம் வருது, விவசாயத்தில் என்ன வருமானம் வருது, ஸோ நம்ம என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணுறன்றதை மக்கள் தெரிஞ்சுட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு ஆர்மிலேருந்து வெளியில் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கான், ஸோ அதை காட்டுறதுக்காக தான் நம்ம வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம். சென்னையை பார்த்து 4 பேர் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை வரும்ல. ஐயோ அண்ணனே வந்து பார்த்து அண்ணனோ தம்பியோ எடுத்து எவ்வளோ தூரம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸோ நம்மளும் பண்ணலாம். சில பேர் இருந்தும் பண்ண முடியாமல் இருக்காங்க. என்ன பண்ணால் என்ன எப்படி இது எப்படி பண்ணி கொண்டு நான்லாம் ஒன்றுமே இல்லை, வயலும் கிடையாது, எதுவுமே கிடையாது. வந்ததுக்கப்புறம் தான் வாங்கினேன். எடுத்தோன்னே 7-8 மாடு எடுத்து போட்டேன். டக்குன்னு 2-3 ஃபெயிலியர் ஆச்சு, தூக்கி மாற்றி விட்டு 5 மாடு நறுக்குன்னு 6 மாடை கையில் வச்சுக்கிட்டேன். 2-3 வயல் ஸ்டார்டிங் என்ன தீவனம் போகணுன்னு தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். சோளம் போட்டேன், எந்த தீவனம் போட்டால் பால் வரும்னு கற்றுக்கிட்டேன். தீவனத்தை ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கம்பெனி தீவனம் போட்டிருப்பேன். ஒரு கம்பெனியாக போய் மில்லில் போய் டேரெக்டாக தூக்கிட்டு வந்தேன், டீலர்லாம் நம்பாமல். ஒன்றும் ஆகலை. டேரெக்டாக இப்போ நானே தீவனம் ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நானே கலந்து நானே போட ஆரம்பித்தேன். தரமாக பால் நிற்கிது. டிகிரி கண்ணு மாதிரி 30 தாண்டும். 25-26 வேலையே கிடையாது, 30 டிகிரி அசால்ட்டாக நிற்கும். ஸோ அனுபவம் தான். இறங்கிட்ட அப்புறம் பார்த்துக்குறோம். யோசிக்காதீங்க. ரொம்ப யோசிச்சிங்கன்னா நம்மளை குழப்பி விட்டு போயிடுவாங்க இந்த சமுதாயம். யோசிக்கக்கூடாது. டப்புன்னு இறங்கினோமா நோக்கி போயிட்டே இருங்க. லாபம் நஷ்டம் நம்மளோட பார்த்துக்குருவோம். பாய்.